ஹலோ நண்பா, சில நேரங்களில் சில மனிதர்கள் பகுதியில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு மனிதரும் முன்ன பின்ன எனக்கு தெரியாத ஒரு மனிதர் தான். ஒரு வழிபோக்கனா எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சார். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்கும் கல்வராய மலையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அந்த கல்வராய மலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிட்டிலே வாழற நமக்கு ஒரு மாறுபட்ட உலகமாக இருக்குங்க. அப்படி ஒரு அழகான பிளேஸ் அது. இப்போ நான் சொல்ல போகிற கதையுமே அந்த கல்வராயன் மலையில் நடந்தது தாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் கல்வராய மலையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோங்க. சரி, ஒரு நாள் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த கல்வராயன் மலை எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் வருங்க. இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னா பைக் நல்ல கண்டிஷனில் இருக்கா, இவ்வளோ தூரம் போயிட்டு வருமா அப்படின்னு நாங்கள் முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அந்த மாதிரியான எந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. பெட்ரோல் இருந்தாலே போதுமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. மலையோட அடிவாரத்துக்கு சேர்ந்தோம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு மலை ஏறலாம் அப்படின்னு அங்கேயே ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோங்க. அந்த மலை ஏறுற இடம் எப்படி இருக்கும்னாங்க, ரொம்பவும் செங்குத்தாக இருக்கும். இந்த மாதிரியான பொசிஷனில் தான் நம்ம மேலே ஏறணும். பைக் நல்லா தான் போய்கிட்டே இருந்தது. பாதி தூரம் போன பிறகு சடனாக ஆஃப் ஆயிடுச்சுங்க. பைக் ஏன் இப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா பெட்ரோல் ஃபுல்லாக போட்டிருந்தோம். அப்போ பெட்ரோல் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் வண்டிக்கு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்களே என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே ஃபஸ்ட்டு தெரியல. என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தானே அந்த வண்டியை நம்ம சரி பண்ண முடியும். கடைசியாக தான் ஃப்ரெண்டு சொன்னால், நம்ம ஒரு முறை ஆயில் செக் பண்ணி பார்க்கலாம், ஆயில் இல்லைனா கூட வண்டி இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும்டா அப்படின்னு. ஆயில் செக் பண்ணால் வண்டி டோட்டலாகவே ட்ரைங்க. ஆயில் இல்லாமல் வண்டியை மூவே நீங்கள் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். பெட்ரோல் இல்லைனா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆயிலே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அந்த ரோட்டில் ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு சிமெண்ட் கட்டையில் உக்காந்துட்டோங்க. வண்டி நிறையா போகுது. நாங்களும் கை கட்டி கேட்குறோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் எதுவுமே கடை கிடையாதுப்பா, நீங்கள் கச்சராப்பாளையம் போகணும், அது அங்கேருந்து ஒரு 1/2 hour வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் நீங்கள் போனால் தான் வண்டியில் ஆயில் மாற்றிக்கலாம், இங்கே அந்த மாதிரி கிடையே கிடையாது அப்படின்னு. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ தூரம் வண்டியை ஓட்டிக்கிட்டும் போக முடியாது. நாங்கள் லிஃப்ட் கேட்குற யாருமே எங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வண்டி எங்கே ஸ்டாப் ஆகிருந்ததுன்னா, மலையோட மேல் பகுதியில், மலையோட கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அடிவாரம், அங்கே ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குது. அங்கே போனால் நமக்கு யாராவது கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பைக்கை எடுத்துட்டோங்க. பைக்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, மலை செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு உட்கார நான் பைக்கை வேகமாக தள்ளி விட்டு நானும் ஏறி உட்காந்துட்டேன். அது அந்த சரிவிலே சரிஞ்சிக்கிட்டே கரெக்டாக செக் போஸ்ட் கிட்ட நிறுத்திடுச்சிங்க. அங்கே ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்டையும் போய் கேட்குறோம். அவர் ஒரே வாரத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, கச்சராப்பாளையம் போங்க தம்பி, இங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. எங்களுக்கு தண்ணி தாக வேற பயங்கரமாக எடுக்குதுங்க. வெயில் அந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த வழியாக போகிற ஒரு அண்ணன் அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கு தழையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனார் போல். அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவருமே இதே தாங்க சொன்னார், இங்கே எதுவுமே முடியாது தம்பி, நீங்கள் என்ன கச்சராப்பாளையம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் எங்கள்கிட்ட சும்மா விசாரிச்சார், நீங்கள் என்ன ஊர், எதுக்காக வந்தீங்க, யாரையாவது பார்க்கணுமா அப்படின்னு. இந்த மாதிரி சுற்றி பார்க்க தான் நான் வந்தேன், நான் பாதியில் பைக் நின்றுச்சு, ஆயில் காலி ஆகிடுச்சு அப்படின்னு எல்லா கதையும் சொன்னோன்னே கேட்டுட்டு அவரும் போயிட்டாருங்க. நாங்களும் லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு யாருமே நிறுத்தலை. எங்ககிட்ட ஒரு அண்ணன் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வந்தார். தம்பி, என் கூட யாரோ ஒருத்தர் வாங்க, நம்ம கச்சராப்பாளையம் போயிட்டு ஆயில் வாங்கிட்டு வந்துடலாம், நீங்கள் உங்கள் பைக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு. சரி, இவர் ஏதோ வேலையாக போகிறாரு, அதனால தான் நம்மளை கூட கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு தாங்க அவர் கூட போனோம். ஆனால் அவர் எந்த வேலைக்காகவும் போகலை. எங்கள் பைக்கில் ஆயில் இல்லை, நாங்கள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு அவர் கூட போய் ஆயில் வாங்கிட்டு எங்கள் பைக்கில் ஊற்றி நாங்கள் 2 பேரும் போகும்போது தான் அவன் இந்த விஷயத்த சொல்கிறோம். அட்லீஸ்ட் அவர் பெட்ரோலுக்காக நீ காசு கொடுத்துருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் அந்த அண்ணன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரா. அதுவும் அந்த அண்ணன் போகும்போது என்ன தெரியுங்களா பண்ணார், நீ தனியாக ஏன்ப்பா ரோட்டில் நிற்கணும், நீ எங்கள் வீட்டில் இருன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க மனைவி கிட்ட, இந்த பசங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, பைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சாப்பிடாமல் இருக்காங்க போல், 2 பேருக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடு அப்படின்னு எங்களை நல்லா சாப்பிட வச்சு என் ஃப்ரெண்டை ஒரு பைக்கில் கூட்டிகிட்டு ஆயில் வாங்கிட்டு கொடுத்தாரு. அவங்க போய் ஆயில் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அவங்க மனைவி என்னை உண்மையாகவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிழங்கு அவிச்சு கொடுத்தாங்க, அப்புறம் காஃபி கொடுக்குறாங்க, பிஸ்கட்னு சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஃபேமிலி கதையை பற்றியும் அங்கே வாழுற மலை மக்களை பற்றியும் ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 hourல இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய பைக்கில் நான் ஆயில் ஊற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 11 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்நாள் வரைக்கும் என்னால் இந்த சம்பவம் மறக்க முடியாது. அந்த சமயங்களில் என் கையிலையும் ஃபோன் கிடையாது, என் ஃப்ரெண்டு கையிலையும் ஃபோன் கிடையாது.
எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி தூரத்தில் நாங்கள் 2 பேருமே இருக்கிறோம். எங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது. புது ஊர், புது மக்கள், யார்கிட்ட உதவி கேட்டாலும் யாருமே எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு போய் சேர்றதே அப்படின்னு அவ்வளோ குழப்பத்தில் இருந்தோம். யாருமே எங்களுக்கு உதவி பண்ணாத அந்த நேரத்தில் அந்த அண்ணன் எங்களுக்காக அவரோட பைக்கை கொண்டு வந்து அவ்வளோ தூரம் போய் எங்களுக்காக ஆயில் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தது மட்டுமே இல்லை, எங்களோட சூழ்நிலை புரிஞ்சு எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. உண்மையாகவே அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அண்ணன் மட்டும் அன்றைக்கி இல்லை அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த வீடியோ மூலிமா அந்த அண்ணனுக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, போகிற போக்கில் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வேறு விஷயங்க. ஆனால் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே மெனக்கெட்டு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறாரு. உண்மையாகவே அந்த உதவிக்கு நன்றி கடனாக எந்த ஒரு பொருளுமே நீங்கள் கொடுத்தாலும் அது ஈடு ஆகவே ஆகாது. அதனால தான் அந்த சம்பவத்தை இன்னமும் நான் மறக்காமல் இருக்கிறேன். நம்ம எந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறோமோ அந்த மனிதர்களை வச்சு தான் இந்த உலகத்தை நாம் எடை போடுவோம். பொதுவாக நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே யாருமே நல்லவங்க இல்லைப்பா, எல்லாருமே சுயநலமாக இருக்காங்க, எல்லாரும் அவங்க லாபத்தை தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னு நம்மக்கிட்ட வராங்கன்னு மனிதர்களை பற்றி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களை பற்றி நீங்கள் எப்போவுமே பேசவும் பேசாது, அவங்கள வச்சு இந்த உலகத்தை எடை போடாது. அதனால தான் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலையில் தான் அவங்க யாராக மாறணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருங்க, நல்ல மனிதர்களுடன் பழகுங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சுருந்தாலும் சாகிற வரைக்கும் மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய பல நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.